மனுஷன் பிறந்த உடனே இறப்பது தான் வாழ்க்கை, இந்த உடல் அழிஞ்சிடும், இறந்துடும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையாலுமே இந்த உடல் அழியக்கூடிய உடல் கிடையாது. ஏன்னா நாம எல்லாம் பிறந்துட்டோம், வளர்றோம், வளர்ந்து ஒரு அறிவு பெறுறோம், அந்த அறிவு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம். ஆனா நம்ம எல்லாமே என்ன நினைச்சுக்கிறோம், அதுவே போகுது, அதே வரும், கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் நம்ம தோண்டு போயிடும். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, துன்பங்களும் சோதனைகளும் ஏமாற்றங்களுமே ஒரு மனிதனை உருவாக்கும். அதுவே முன்னேற்றத்துக்கான ஏணி. ஒரு மனிதனுக்கு துன்பம் இல்லை என்றால் அவன் முன்னேற மாட்டான், ஒரு மனிதனுக்கு ஏமாற்றம் அவன் முன்னேற மாட்டான். ஸோ அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னேற்றம் என்பது என்னன்னா அவனுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் தான். இந்த இன்னல்கள் தான் வள்ளல் பெருமானை சிறிய வயதிலிருந்தே வாட்டியது. அவர் அடுத்தடுத்த நிலைக்கு போவதற்கு அந்த இன்னல்கள் தான். அந்த இன்னல்களே அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகலாம், அப்படி சென்றுதான் மரணமலா பெருவாழ் ரகசியத்தை அறிந்தார். அப்ப அவரு ஒவ்வொரு கட்டமா தாண்டி போகிறப்ப தன் உடல்ல என்ன நடக்குது, தான் செய்யும் செயலில் என்ன அலைகள் என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சூட்சமமா நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். அதுல ஒரு பங்குதான் ஜீவகாரணியம், அன்னமிடுதல், எல்லா உயிர்களும் நேசி, அன்பு காட்டு, கருணை செய், உதவி செய் என்று பல்வேறு விஷயத்தை வள்ளல் பெருமாள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாக அத்தனையுமே நம்ம உடல்ல நடக்கக்கூடிய விஷயத்தை அவர் சூட்சமா செய்ய சொல்லியிருக்கார். அப்ப எப்படி ஒரு உடலை நம்ம அணுவா மாற்ற முடியும், ஒரு உடலை ஒளியா மாற்ற முடியும்? இந்த மனித உடல் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. நம்ம புரிஞ்சுக்கோங்க, இந்த மனுஷனோட உடல் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. அப்ப பிரபஞ்சத்தின் அதுதான் நம்ம முன்னோர்கள் எத்தனை முறை சொல்லிட்டாங்க, அண்டத்தில் உள்ளது உன் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதன் முதல் கூற்று நம்ம புரிஞ்சுக்கோங்க, இந்த மரணமலா பெருவாழின் முதல் கூற்றே இந்த உடல் எப்படி உருவானது. நம் உடல் எப்படி உருவானது? அது பரம்பொருள், பரம்பொருளில் இருந்து ஆற்றல் உருவானது, ஆற்றலில் இருந்து அதிர்வுகள் உருவானது, அதிர்வுகளில் இருந்து அணு உருவானது, அணு மூலமாவே உடல் உருவானது. அதாவது பல கோடி அணுக்கள் தான் ஒரு செல், பல கோடி செல்கள் தான் நம் உடல். இந்த ப்ராசஸ் தான் இந்த உடல் உருவாச்சு. இப்ப வள்ளல் பெருமான் செய்த மரணமலா பெருவாழ் ரகசியமே இதுதான், ரிவர்ஸ் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா உடல், பரு உடல், இந்த பரு உடல் அணுவா கன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரெடி அணுவா தான் இருக்கு, அந்த அணுவுல இருந்து அதிர்வா கன்வெர்ட் பண்ணணும், அதிர்வுல இருந்து ஆற்றலா கன்வெர்ட் ஆகும், ஆற்றல்ல இருந்து பரம்பொருளுடன் கன்வெர்ட் ஆயிடும். இதுதான் ரிவர்ஸ் தலைகீழ் யோகம். இததான் இதுல அத்தனையுமே குவாண்டம் பிசிக்ஸ் அடங்கியிருக்கு. நம்ம சிம்பிளா நினைச்சிருப்போம் இது மாயாஜாலம் அப்படின்னு, கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த தேகம் அழியக்கூடிய தேகம் அல்ல. இந்த உடலில் இருக்கும் அணுக்கள் அழியக்கூடியது அல்ல, இது பரம்பொருளுடன் இணையக்கூடியது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய உடல் அழிந்தால் இந்த ஆத்மா வேறு உடலை எடுக்கும், நிச்சயம் எடுக்கும். சட்டம் மாதிரிதான், உடல் என்பது சட்டம் மாதிரிதான். அப்ப இந்த உடலோடு நாம் பரம்பொருளுடன் ஐக்கியமாக வேண்டும். இதைதான் வள்ளல் பெருமான் செய்து காட்டியுள்ளார். அப்ப அதெல்லாம் எப்படி ஆக முடியும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன, அதை எல்லாமே இந்த நூலில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இதை அனைவருமே வாங்கி படித்து தன் இல்லத்தில் இருந்தே ஒளிநிலையை அடைந்து அனைவரும் பிறவா நிலையை அடைய வேண்டும். அதாவது பரம்பொருளுடன் இணைய வேண்டும்.